அவங்க நம்ம ரோஹித் சர்மா நீ எல்லாம் ஒரு பேட்ஸ்மனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீதா அம்பானி போட்டு அந்த கிழிச்சிட்டாங்க நம்ம ரோஹித் சர்மாவை. இவங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச மும்பை வர்சஸ் லக்னோ மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து தோத்துட்டாங்க. தோத்தது மூலமா பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஷேப்ல நாங்க தான் கடைசி பிளேஸ், எங்களை யாரும் இதுக்கப்புறம் பின்னாடி தள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி 10வது இடத்துல இருக்காங்க. நார்மலாவே மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா கலப்பார டீம் தான்ப்பா, அவங்கள வந்து எந்த டீமாலையும் வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இப்போ மும்பை இந்தியன்ஸா ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. இது வரைக்கும் எல்லா டீமும் மும்பை இந்தியன்ஸ் வீழ்த்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்காத டீம் சொல்லி யாருமே கிடையாது. ஒரு டஃப் கொடுத்து தோத்தாங்க, இல்ல கடைசி ஒரு வரைக்கும் போயிட்டு தோத்தாங்கன்னா பரவாயில்ல, பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப மோசமா ஈஸியா தோத்துருவோன்னு தெரிஞ்சே தான் தோக்குறாங்க. நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பெர்ஃபார்மன்ஸே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்திட்டு வராரு. இது வரைக்கும் இந்த சீசன்ல பெருசா ஒண்ணுமே பண்ணல. சென்னை கூட மட்டும் ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. சூரியகுமார் யாதவ் ஏதாச்சும் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, இந்த மேட்ச்ல வந்து டக் அவுட் ஆயிருப்பாரு. அதனால தாங்க நம்ம நீதா அம்பானி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்பங்கடா உங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்களாம் ஒரு பேட்ஸ்மனா இவ்வளவு கேவலமா பிளே பண்ணிருக்கீங்க, பாத்தீங்களா லக்னோ டீம் எப்படி அடிச்சாங்கன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவை போட்டு அந்த திட்டுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த சீசன்ல நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு மேட்சே கிடையாதுங்க. லாஸ்ட் மேட்ச் நேத்தோட ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த வருஷத்துல நம்ம மும்பை இந்தியன்ஸ் இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.